Please subscribe Sadhguru Sai Creations. ரிசர்ச் சொல்லுது உடம்பை கண்ட்ரோல் பண்ணுறது மூளை அப்படின்னு, இல்லை வயிறு அப்படின்னு சொல்லி நீ கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு காணொலியில். அரோமா தெரப்பியில் எத்தனையோ வாசம் இருக்குது, சாண்டில் இருக்குது, நம்மளுடைய லெமன் கிராஸ் இருக்குது, நமக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. பயம் பார்த்திங்கனாக்கா டிஸார்டரில் எங்கே போகும், நம்மளுடைய எல்லா வகையான சக்திகளும் அப்படியே டவுன் பண்ணி விட்டுடும். நல்லா பசிக்கும், நல்லா ஜீரண சக்தி கிடைக்கும், குடல் குடலாக இருக்கும், உடல் உடலாக இருக்கும். சரி, இன்றைக்கி நம்ம குடிக்கக்கூடிய உள்ளுக்கு எடுக்கக்கூடிய குடிநீர் பற்றி பார்க்கலாம். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. வெட்டிவேர் குடிநீரின் மகிமை அப்படின்னு கேட்டாக்கா, மருத்துவமாகவும் மகத்துவமாகவும் வெட்டிவேர் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது டிவைனாக எடுத்தாலும் சரி, மருத்துவமாக இருந்தாலும் சரி, இது சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். உடம்புக்கு தேவையான குளிர்ச்சி, உடம்புக்கு தேவையான அத்தனை போஷாக்குகளும் அந்த வைரஸ் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உடம்புல பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வெட்டிவேர் சோப்புனே வச்சுருப்பாங்க, வெட்டிவேர் குடிநீர் தயாரிப்பாங்க. வெட்டிவேரில் பார்த்திங்கனாக்கா நிறைய கயிறு மாதிரி பின்னி வச்சுருப்பாங்க. வெட்டிவேர் தலகாணி பார்த்துருப்பீங்க, அதாவது தலவாணிக்குள்ளே வெட்டிவேர் வச்சுருப்பாங்க. ஸோ வெட்டிவேர் என்றைக்குமே பார்த்திங்கன்னா அத்தனை வியாதிகளையும் வெட்டிவிடும். வியாதிகள் மட்டும் கிடையாது, தீய சக்திகள் எதுவாக இருந்தாலும் நம்ம உடம்பு விட்டு நெருங்கவே விடாது. இந்த உயிர் ஆற்றல் ஆறா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பெருக்கும். அரோமா தெரப்பியில் வெட்டிவேர் நம்பர் 1ல் இருக்குது. வெட்டிவேரை எடுத்து அப்படி ஸ்மெல் பண்ணிகிட்டே வாங்க, காலை மாலை இரவு. தூக்கம் வராதவங்களாம் வெட்டிவேர் தலைவாணி யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி அதாவது தலைவாணியில் நீங்கள் பஞ்சியும் அந்த வெட்டிவேரும் சேர்த்து செய்யலாம். இல்லை வெட்டிவேர் கீழே தலைவாணிக்கு அடியில் வச்சு தூங்கலாம். இல்லைனா தூங்குறதுக்கு முன்னாடி வெட்டிவேர் நல்லா ஸ்மெல் பண்ணுங்கள், நல்லா ரிலாக்ஸாக அப்படி ஸ்மெல் பண்ணி பாருங்கள். ஏதோ ஒன்று நம்ம உடம்பை விட்டு டப்புன்னு அப்படி போகிறத நம்ம பார்க்கலாம். காரணம் நெகட்டிவிட்டி கிளென்சர். ஏதோ ஒன்று அப்படி நம்ம விட்டு போயிடும். அது என்னன்றது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது மிகப்பெரிய ஒரு மனசில் ஒரு பாரமாக இருக்கலாம், அழுத்தமாக இருக்கலாம். அரோமா தெரப்பியில் எத்தனையோ வாசம் இருக்குது, சாண்டில் இருக்குது, நம்மளுடைய லெமன் கிராஸ் இருக்குது, நமக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த வெட்டிவேர் முதன்மையாக இருப்பதற்கு காரணம் என்ன? அதோடைய வாசம். அது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ஹாசம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உடம்புக்கு குளிர்ச்சியை மட்டும்தான் தருதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அது மிகப்பெரிய பாதுகாப்பாகவும் அந்த காலத்தில் இருந்திருக்கு. இந்த காலத்துலேயும் தெரிஞ்சவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி, இன்றைக்கி நம்ம குடிக்கக்கூடிய உள்ளுக்கு எடுக்கக்கூடிய குடிநீர் பற்றி பார்க்கலாம். உடம்புல பார்த்திங்கன்னா நிறைய வைரஸ் இருக்கும், எத்தனையோ கிருமிகள் இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ரிசர்ச் சொல்லுது உடம்பை கண்ட்ரோல் பண்ணுறது மூளை அப்படின்னு, இல்லை வயிறு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு காணொலியில். இந்த வயிறு, இந்த கோலன் எல்லாத்தையும் செய்யும். நீங்கள் ஆன்சைட்டிக்குள்ளே வந்தீங்கன்னாக்கா அந்த வயிறு தான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளோட்டிங் ஆகும், உடனே பாத்ரூம் போயிடுவாங்க, வயிறு உப்பிக்கும். அப்படியே காரணம் என்ன? ஆன்சைட்டி கனெக்டட் வித் பயம். பயம் பார்த்திங்கனாக்கா டிஸார்டரில் எங்கே போகும், நம்மளுடைய எல்லா வகையான சக்திகளும் அப்படியே டவுன் பண்ணி விட்டுடும். அப்போ தான் என்னாகுது, தீர்க்க முடியாத வியாதி அப்படின்னு இன்றைக்கி மனசளவில் மனோவியாதியாக கொள்ளக்கூடிய நம்மளுடைய மிகப்பெரிய டோபோமின் டிஸார்டர். அடுத்தது பார்த்திங்கனாக்கா ஆன்சைட்டி, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு. பேரை சொல்லிடுவோம் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு, அசால்ட்டாக அவனுக்கு ஸ்ட்ரெஸ் தானே. அது எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுங்களா? ஸோ இதெல்லாம் உடைக்கக்கூடிய சக்தி இந்த வயிறை நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா நடக்கும். அதுக்கு தான் சார் உடம்புக்கு ஹீட்டாக இருக்குது சார், அதனால் நான் இந்த நன்னாரி சர்பத் சாப்பிட்றாங்க இல்லையா, அந்த மாதிரி வெட்டிவேர் குடிநீர் சாப்பிட்றேன் சார். அதில் இருக்கக்கூடிய மகத்துவத்தை இன்றைக்கி ஏன் இந்த டாப்பிக்கை நான் எடுக்கிறேன்னா, நாட்டு மருந்து கடையில் சாதாரணமாக கிடைக்கிது வெட்டிவேர். அதை வாங்கி அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா யூஸ் பண்ண மாட்டீங்க. நல்லா பசிக்கும், நல்லா ஜீரண சக்தி கிடைக்கும், குடல் குடலாக இருக்கும், உடல் உடலாக இருக்கும். இதுதான் விசேஷம். தயவுசெய்து எல்லோரும் அந்த காலத்தில் பானையில் பார்த்திங்கனாக்கா நிறைய இப்போ தேத்தான் கொட்டை போட்டிருப்பாங்க. வெள்ளை துணியில் தேத்தாங்கொட்டையை உள்ளே போட்டு முடிச்சு வச்சுருப்பாங்க. தண்ணியை கிளியர் பண்ணி கொடுக்கும், வைரஸை கிளியர் பண்ணி கொடுக்கும். சக்தி வாய்ந்த ஒரு கிளியரன்ஸ் இருக்குன்னா அது வெட்டிவேர். வெள்ளை துணி எடுத்துக்கோங்க, வெட்டிவேர் நல்லா தூசிலாம் தட்டிட்டு உள்ளே வச்சு நல்லா கட்டி உள்ளே போட்டுருங்க, அவ்வளோதான். அதில் தேத்தாங்கொட்டை நாட்டு மருந்துகள் கிடைக்குது, அதில் ஒரு பீஸ் உள்ளே போட்டுக்கோங்க, அது கிளியரன்ஸ். ஸோ 2 தேத்தாங்கொட்டை வெட்டிவேரை வச்சு நல்லா வெள்ளை துணி கிளியராக நல்லா துணியை துவைச்சிருங்க, நல்லா போட்டுருங்க. பானை தண்ணிக்குள்ளே போடுங்க, இல்லாட்டா நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ தண்ணி அது உள்ளே போட்டுருங்க. நைட்டு போட்டிங்கன்னா காலையிலலாம் அது புனித நீர், உங்களுக்கு வரமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நீர். அந்த சொல்லுவாங்க இல்லையா, தீர்த்தம்னே சொல்லலாம். அதை சொல்லப்போனால் தீராத வியாதிகள் எல்லாம் தீர்க்கும் தீர்த்தம்.
ஏன்னா வயிறில் இருக்கக்கூடிய வைரஸ் எல்லாமே அழிஞ்சிரும். அதுதான் கிருமி நாசினி அப்படின்னு சொல்லுவாங்க. வெட்டி வேருக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. ஒரு கிரிப்பு கிடைக்கும் மனசுக்கு, ஒரு கிரிப்பு. அங்கே தான் ஸ்ட்ராங் ஆகுது, அங்கே தான் ஆன்சைட்டி காணாமல் போகுது. அதனால தான் வெட்டி வேரை நம்ம சுவாசம் செய்வது மூலமாக அந்த ஸ்மெல்லை நீ நைட்டு நீங்கள் படுக்க போகும்போது நல்லா இன்ஹேல் பண்ணிவிட்டு படுத்து பாருங்கள், அவ்வளோ பெரிய தூக்கம் இருக்கும். கண் கூட செஞ்சு பாருங்கள். அப்போ இன்டேக்காக எடுக்கும் பொழுது எந்த விதமான சைடு எஃபெக்ட் கிடையாது. வயிறு குளிர்ச்சியாக இருக்கும், நல்லா பசிக்கும், ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். ஏன்னா எல்லா ஆர்கன்ஸையும் ஹீட்லேருந்து எல்லா வியாதிகளுக்கும், மூல வியாதியாக இருக்கட்டும், நீங்கள் என்ன மெடிசனாக எடுத்துக்கோங்க, அதோட இந்த குடிநீர் எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஒரு பாட்டில் ஃபுல்லாக நீங்கள் வெளில போகிறீங்களா எடுத்துகிட்டு போயிடுங்க. கிட்னி அவ்வளோ சூப்பராக்கி தரும் வெட்டிவேர். ஏன்னா உள்ள கெமிக்கல் இருக்கிறத எடுத்து விட்டுறது, கிட்னியில் படிஞ்சிருக்கக்கூடிய கெமிக்கல், எத்தனை கெமிக்கல் உணவு சாப்பிட்றோம். அதேமாதிரி கால்சியம் டெபாசிட்ஸ், யூரியா, கிரியாட்டின் இதெல்லாம் அழகாக குறைய ஆரம்பிக்கும். தர்பைக்கு இந்த குணம் உண்டு. அதேமாதிரி கோவைக்காக்கு ஜூஸ் குடிக்கும்போது இந்த குணம் உண்டு. கிட்னியை சொல்கிறேன், கிட்னிக்காக சொல்லிகிட்டு இருக்கேன். மற்றபடி எல்லாத்துக்குமே அந்த வெட்டிவேரோடைய குடிநீர் மாஸ் அப்படின்னு சொல்லலாம். அதனால் நம்ம யூஸ் பண்ணுற அந்த குடிநீர் தொட்டியில், இல்லைன்னா பக்கெட்டில், இல்லைன்னா அந்த குண்டானில், இல்லை உங்களுடைய மண் சட்டியில் நீங்கள் எதில் வேணாலும் இதை யூஸ் பண்ணலாம். ஒரு சின்ன கர்ச்சிஃப் அளவில் ஒரு 2-3 கைப்பிடி வெட்டிவேர் எடுத்துக்கோங்க. தேத்தான் கொட்டை நாட்டு மருந்துக்களை கிடைக்கிறத உள்ளே போட்டுக்கோங்க. இல்லையா வெறும் வெட்டிவேர் மட்டும் இருக்குதா, முடிச்சு போட்டு தண்ணியில் போட்டு வைங்க, நைட்டு போடுங்க. ஸோ நம்ம ஒரு தடவை முடிச்சு போடுறோம் இல்லையா, அது ஒரு 1 வீக் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதை நம்ம தூக்கி போட்டு புதுசாக மாற்றிக்கோங்க. அதோட சத்து, அதோட சாரம் அதெல்லாம் போயிடும். தண்ணியில் இருக்கக்கூடிய பேக்டீரியாஸ் உள்ளே எழுந்து அது கிருமி நாசினியாக மாற்றிடும். தண்ணிக்கு வாசம் மட்டும் கொடுக்கறது கிடையாது. ஆரம்பத்தில் நார்மல் தண்ணியை குடிச்சிட்டு இந்த வெட்டிவேர் தண்ணி குடிக்கும்போது சில பேருக்கு என்னடா ஒரு வாசமாக இருக்குது, ஸ்மெல் பண்ண நல்லா இருக்குது, அதை எப்படி குடிக்கிறது. ஆனால் குடிச்சு 1 வாரம் குடிச்சு பார்த்துருங்க, அது இல்லாமல் உங்களால் இருக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய சௌகரியத்தை உங்களுக்கு அந்த நீர் கொடுக்கும். நல்ல தூக்கம், நல்ல வயிறு, நல்லா பசிக்கும், கலகலன்னு இருப்பீங்க. என்ன ஒரு மேஜிக் வாட்டர்னே சொல்லலாம் வெட்டிவேர் குடிநீரை. அதனால தான் அந்த காலத்தில் இல்லாத வீடே கிடையாது, வெட்டிவேர் குடிநீர் தான். ஆனால் இன்றைக்கி எல்லாம் மறந்துருச்சு. அதனால தான் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன டிசீஸ் பண்ணால் மருந்து எடுத்துக்கோங்க, இந்த வாட்டர் எடுத்துகிட்டு வாங்க. இது அந்த மருந்துக்கான ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ட்ரா பூஸ்டராகவே இருக்கும். உங்களுக்கு பூஸ்டர் தான், எக்ஸ்ட்ரா பூஸ்டராகவே கிடையாது, பூஸ்டர் தான். ஒரு பேட்டரிக்கு எந்தளவுக்கு சார்ஜ் ஆகுமோ அந்தளவுக்கு எலக்ட்ரோஃபீல்டில் கொடுக்கக்கூடிய சக்தி இந்த வெட்டிவேருக்கு உண்டு. எத்தனையோ வேறு மூலிகை மருத்துவமாக இருக்குது. வெட்டிவேர் ஈஸியாக கிடைக்கிறதுனால நம்ம அதை என்ன பண்ணுறோம், வெட்டிவேர். அதனால தான் அந்த காலத்தில் வெட்டிவேர் மாலை இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. முன்னாடி அப்படி கிடையாது. மாலை பார்த்திங்கன்னா முன்னாடி வெறும் பூ மாலை மட்டும் இருக்கும். இன்றைக்கி எல்லா கடையிலும் பார்த்திங்கன்னா வெட்டிவேரும் தொங்க ஆரம்பிச்சிருச்சு. மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. வெட்டிவேருங்கிறது வெறும் அழகு மட்டும் கிடையாது, அது பரிபூர்ணமான ஒரு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு கடை இருக்குது, அங்கே சிலை இருக்குது, சிலையில் வெட்டிவேர் மாலை போட்டிருக்காங்க. அதோட வாசமும் அதோடு சேரும் பொழுது, காற்றலையோடு வரும் பொழுது மூளைக்கு ஒரு சத்து கிடைக்கிது, ஒரு சத்தம் கிடைக்கிது. அதுதான் தைரியம். ஆன்சைட்டி காணாமல் போயிடும், ஸ்ட்ரெஸ்ஸு காணாமல் போயிடும், மிகப்பெரிய டிப்ரெஷன் காணாமல் போயிடும். இதை நம்ம எடுக்க மனசுக்கு ஒரு தெம்பு, ஒரு கிரிப்பு. நமக்கு ஒரு சின்ன ஒரு மனுஷனுடைய ஆறா எந்த அளவுக்கு இருக்கணும், ஒரு 12 ஃபீட்டுக்கு இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் 1 to 3 ஃபீட்ஸ் தான் இருக்கும். ஆறாவையும் பெருக்கும், ஈர்ப்புத்தன்மையை கொடுக்கும், கலர் கொடுக்கும். ஏன்னா உடம்பு ஹீட் இருக்காது. எந்த அளவுக்கு நீங்கள் சன்லைட்டில் போனாலும் சன்டான் இருக்காது. ஏன்னா மெட்டபாலிசமும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நமக்கு அவ்வளோ நார்மலாக கிடைக்கக்கூடிய அந்த வெட்டிவேரை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதே மகத்துவமாக அதே வெட்டிவேரை பேக்கெட்லேயே ஃபஸ்ட்டில் வச்சிங்கன்னா அது வெற்றிவேராக மாறும். இதை நீங்கள் இதே மெடிசனை எடுத்திங்கனாக்கா உடல் வெற்றிக்கு உண்டானதாக மாறும். ஏன்னா நீண்ட ஆயுளை கொடுக்கும். எல்லா உறுப்புகளும் ரீஃப்ரெஷ் ஆகும், ரீட்ராக் ஆகும், ரிவைஸ் ஆகும், இரத்த ஓட்டம் நன்றாக இருக்கும். ஆக மொத்தத்தில் உடம்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத வைரஸ் எல்லாம் செத்து போயிடும். தேவையானது அப்படி அப்படியே இருக்கும். அதுக்கு தேவையான போஷாக்கு கிடைக்கும். அது நமக்கு அழகான வாழ்க்கையை தரும், நிம்மதியான வாழ்க்கையை தரும், நிம்மதியான தூக்கத்தை தரும், நிம்மதியான சாப்பாட்டை சாப்பிட வைக்கும். உடலாக இருக்கும். ஆக மொத்தத்தில் குடலுக்கு மிகப்பெரிய அற்புத தேனாமிர்தம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வெட்டிவேர் குடிநீர். அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மிஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் அதை குடிக்கும்போது சில பேருக்கு அது வாசம் பிடிக்காது, பல பேருக்கு நிறையவே பிடிக்கும். அந்த காலத்தில் நம்ம இன்றைக்கி உடல் சூடு தான் அனைத்து வியாதிக்கும் காரணம் சொல்கிறோம். அதனால் நீங்கள் வெட்டிவேரை மிஸ் பண்ணாதீங்க. நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.